பணித்துளிகள் ஏப்ரல் 10, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு முதியோரை கனம் பண்ணு. தியான வசனம் லேவியராகமம் 19:32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். உசிலம்பட்டி அருகே உள்ள நாகைய கவுண்டன்பட்டி என்ற கிராமத்துல 4 தலைமுறைகளுக்கு முன் அன்பான தம்பதியர் வசித்து வந்தனர். இவர்களது மகன் ஆசிரியராக பணியாற்றினவர். இவர்களது பெற்றோரும் ஆசிரியர்களாகத்தான் பணியாற்றினர். இவர்களது வழியில வந்த மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள், கொள்ளு பேரன்கள், பேத்திகள் என்று சுமார் 200 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒழுங்கு செய்திருந்தனர். பறவை என்ற ஊரில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த குடும்பத்தில் அநேகர் ஆசிரியர்களாகத்தான் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களின் மூத்தவர்களான ஜீவானந்தம், கிரேஸ், ஞானசௌந்தரி, ஸ்டெல்லா, ஆனந்தி, செல்வி ஆகியோரை மேடைக்கு அழைத்து மாலை மற்றும் மகுடம் அணிவித்து கௌரவம் செய்தனர். அவர்களது ஆசிரியர் பணியை புகழ்ந்து பேசி வாழ்த்தினர். இவர்களுக்காக சபை நிகழ்ச்சிகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தமிழ் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை மற்றும் சிலம்பாட்டம், புலியாட்டம் போன்றவை இடம்பெற்றன. மூத்த ஆசிரியர்களை கௌரவிக்க மேளதாளங்களுடன் சீர்வரிசை கொண்டு வந்து அமெரிக்கா, மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து பல உறவினர்கள் கலந்து கொண்டு குடும்பத்தில் மூத்த ஆசிரியர் பணி செய்தவர்களை வாழ்த்தினார்கள். சிலர் பாராட்டி பேசினார்களாம். பெரிய விழா எடுக்காவிட்டாலும் ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும் சமயத்துல அவரை கனப்படுத்தி இருந்தால் அவர் சந்தோஷம் அடைந்திருப்பார். குறைந்தபட்சம் முதுமையில அவருக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து ஆதரித்து பட்சமாக 4 வார்த்தை பேசி அன்பை வெளிப்படுத்தி இருந்தால் அதுவே போதுமானது. நம் வீட்டிலும் சபையிலும் வயதானவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து அன்புடன் கவனித்துக் கொள்ளுங்கள். அநேக அடக்க ஆராதனைகளில மரித்தவரை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். அதனால மருத்துவருக்கு என்ன பிரயோஜனம்? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. தாவீதின் ஜெபம் என்ன? இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்மது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உம்மது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சங்கீதம் 71:18 கூறுகிறார். எனவே மரித்தவர் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கான மரியாதையையும் கனத்தையும் செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.